ஸோ நம்ம சாப்டர் 35ல் இருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஜாவா.lang தான் பேக்கேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 3 இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர். இதை பேஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 கிளாஸ் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு போயிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக java.lang.object தான் சூப்பர் கிளாஸு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, இதில் நிறைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம இங்கே இதில் பார்க்க முடியாது. பட் கான்செப்ஷுவலாக வந்து ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே java.lang. ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங்கு அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டுக்கலாம். ஓகே, மெயின் கன்ஸ்ட்ரக்டர் கூட தேவையில்லை, மெயின். இப்போது ஸ்ட்ரிங்கில் வந்து 2 விதமாக வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கை வந்து ஜாவா கிளாஸ் இல்லையா, ஸோ ஆப்ஜெக்ட் வழியாகவும் நம்ம க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நார்மல் ஒரு ஜாவா கிளாஸை நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா நியூ கீவேர்டு வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஜாவா கிளாஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஸ்ட்ரிங்கோட கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கோட்ஸில் வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் பாருங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம பைட் அரேவை பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கேரக்டர் அரேவை பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுதான் ஸ்ட்ரிங் ஒரிஜினல்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இது போட்டிருக்காங்க இல்லையா, இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக டபுள் கோட்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறோம். ஓகே, இப்போது எப்படி இது இன்டர்னலாக ஒர்க் ஆகுது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. நிறைய பேருக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. டபுள் கோட்ஸில் நீங்கள் ஏதாவது ஜாவாவில் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், ஏன்னா நியூ கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இது பேர் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து டயக்ராம் ட்ரா பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த டயக்ராமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ நான் இந்த மாதிரி பண்ணேன்னா ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஜாவா வர்ச்சுவல் மிஷின் பூட் ஆகும்போது ஜாவா வர்ச்சுவல் மிஷின் மெமரி ஸ்பேஸில் வந்து ஸ்ட்ரிங் பூல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸ்ட்ரிங் பூல் க்ரியேட் ஆகும். வாட் யூ மீன் பை ஸ்ட்ரிங் பூல்? ஸ்ட்ரிங் பூல்னால் என்னென்னா, நிறைய ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே க்ரியேட் ஆகும். நிறைய 1000, 10,000, 1,00,000, 5,00,000 அந்த மாதிரி. ஏன்னா வந்து ஸ்ட்ரிங்னால் வந்து நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்மளோட அப்ளிகேஷனில் நிறைய ஸ்ட்ரிங்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ப்ரீ கிரியேட்டட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகி இதுக்குள்ளே வந்து இந்த பூலில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்ட்ரிங் பூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் டபுள் கோட்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் லிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, 1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 1 ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டபுள் கோட்ஸில் குட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த டபுள் கோட்ஸில் குட்னு கொடுக்குறது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன நடக்கும்னா, ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தி பூல் வில் பி டேக்கன் அவுட். ஸோ ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தி பூல் வில் பி டேக்கன் அவுட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ குட்னு வந்து அசைன் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ குட்னு அசைன் ஆகும். அந்த வேல்யூக்கு குட்னு அசைன் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டபுள் கோட்ஸில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இங்கே பண்ணுறோம் ரைட் ஹேண்ட் சைடில் டபுள் கோட்ஸில் இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் லிட்டர் வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா, இந்த ஸ்ட்ரிங் பூல்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வெளியில் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த குட்ன்ற வேல்யூ அசைன் ஆகி அதோட ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ரைட். இதை தவிர நார்மலாக நியூ கீவேர்டு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து நார்மலாக ஹீப்பில் ஒரு நார்மல் ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகி அதுக்கு வேல்யூ வந்து குட்னு வந்து வரும். இப்போது நான் மறுபடியும் செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நான் குட்னு க்ரியேட் பண்ணுறேன்.
ஸோ இங்கே தான் கேட்சே இருக்குது. ஸோ நான் மறுபடியும் செகண்ட் ஆப்ஜெக்டை குட்டுன்னு க்ரியேட் பண்ணால் இப்போ சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே குட்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் இருக்குது. ஸோ ஏற்கனவே குட்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் இருக்குது. மறுபடியும் நான் அதே குட்டுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்து வேணும், ஸ்ட்ரிங் லிட்ரல் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ என்ன பண்ணணும்னா, ஜி வந்து கேப்ஸு. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஜி வந்து ஸ்மாலில் இருந்ததுன்னா வேறு ஸ்ட்ரிங் லிட்ரல் ஆப்ஜெக்ட் போயிடும். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ என்ன பண்ணணுன்னா, புதுசாக ஆப்ஜெக்டை உள்ளேருந்து எடுத்து அதுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணாது, இதே வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது வந்து 2 இல்லையா? ஸோ 2 ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு, ஸோ இதே வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ரைட்? ஸோ இப்போ இது ரெண்டுமே டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் லிட்ரலில் தான் வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. அதை நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டபுள் ஈக்குவல்ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சிஸ் அவுட் போட்டுடுறேன். ஸோ 1 டபுள் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி டாட் ஈக்குவல்ஸும் நான் கால் பண்ணுறேன். டாட் ஈக்குவல்ஸ் எப்படி ஈக்குவலாக தான் இருக்கணும், ஏன்னா டாட் ஈக்குவல்ஸ் வந்து வேல்யூ செக் பண்ணோம். ரெண்டுத்துக்கும் வேல்யூ வந்து குட்டு தான். ஸோ குட்டு, அது ஒரு கேப்ஸும் கூட கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து சேமாக தான் இருக்கணும். ரைட்? ஸோ டபுள் ஈக்குவல் டு நம்ம போடுறோம், டாட் ஈக்குவல்ஸும் நம்ம போடுறோம். இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும். இப்போது ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும். ஏன்னா டபுள் ஈக்குவல்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் செக் பண்ணுது இல்லையா? இந்த ரெண்டு ரெஃபரன்ஸும் வந்து ஒரே ஆப்ஜெக்டை தான் வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ட்ரூவாக தான் இருக்கும். டாட் ஈக்குவல்ஸும் ட்ரூவாக தான் இருக்கும், டபுள் ஈக்குவல்ஸும் ட்ரூவாக தான் இருக்கும். ஆனால் அதே இது வந்து நான் 1 OBJவும் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டபுள் ஈக்குவல் டு வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து நியூ கீவேர்டு இல்லையா? ஆனால் டாட் ஈக்குவல்ஸு சேமாக இருக்கும். ஸோ 1 டாட் ஈக்குவல்ஸ் 1 OBJ. ஏன் சேமாக இருக்குன்னா வேல்யூ பார்க்கும். டாட் ஈக்குவல்ஸ் வந்து வேல்யூ பார்க்குது, ஏன்னா டாட் ஈக்குவல்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் கிளாஸில் வந்து டாட் ஈக்குவல்ஸ் ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா வேல்யூவை வந்து செக் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ இது செக் பண்ணி இது வேல்யூ கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரூ. ஆனால் டபுள் ஈக்குவல் டு நீங்கள் போட்டிங்கன்னா 1 டபுள் ஈக்குவல் டு 1 OBJ அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஃபால்ஸ் வரும். ஏன்னா இது வந்து நியூ ஆப்ஜெக்ட்டு, இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்லேருந்து வருது. ரைட்? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸ்ட்ரிங்கில். ஸ்ட்ரிங் லிட்ரல்னா என்ன, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னா ஸ்ட்ரிங் நியூ கீவேர்டு வச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்ட்ரிங் லிட்ரல் எப்படி ஒர்க் ஆகுது. ஜாவா வர்ச்சுவல் மிஷினில் பூல் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸ்ட்ரிங் லிட்ரல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து பூல் வில் பி டேக்கன் அவுட், அதுக்கு தான் வந்து வேல்யூ அசைன் ஆகி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மியூட்டபிள் இம்மியூட்டபிள் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. மியூட்டபிள் இம்மியூட்டபிள்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூ cannot சேஞ்ச் தி வேல்யூ. ஸோ cannot சேஞ்ச் தி வேல்யூ. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இதை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூவில் கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து கேட்பாங்க. ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிலிட்டினா என்ன, ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிலிட்டினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இம்மியூட்டபிலிட்டினா ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா அது ஆக்சுவலாக நியூ ஆப்ஜெக்ட் தான் வந்து க்ரியேட் பண்ணும். அது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் இம்மியூட்டபிலிட்டி. மியூட்டபிலிட்டினா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணாலும் அந்த வேல்யூவை வந்து என்னால் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது அது வந்து மியூட்டபிள். ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள். ஸோ எப்படி இம்மியூட்டபிள் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒன்னோட எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். 1க்கு வேல்யூ வந்து குட்டுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ திஸ் 1 + பேட். இந்த மாதிரி நான் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 நான் பிரிண்ட் பண்ணேன்னா 1க்கு வேல்யூ வந்து குட் பேட் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த ப்ளஸ் வந்து என்ன பண்ணுது, கன்கார்டினேட் பண்ணும். 1ஓட வேல்யூவும் பேடையும் கன்கார்டினேட் பண்ணி குட் பேடுன்னு வந்து மாற்றிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், ஸ்ட்ரிங்கை ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேல்யூவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே வந்து என்னால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுது. ரைட்? ஸோ இங்கே என்னால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ என்ன நடக்குது உள்ளே பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு. ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன உள்ளே ஆக்சுவலாக நடக்கும்னா, ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸிக்யூட் ஆகும்போது பேடுன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ ஸ்ட்ரிங் பூல்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில் வந்து அதுக்கு வந்து பேடுன்ற வேல்யூ வந்து அசைன் ஆகும். அதுக்கப்புறம் 1ன்ற வேல்யூவும் பேடுன்ற வேல்யூவும் வந்து கன்கார்டினேட் ஆகணும். ஸோ 1க்கு வந்து குட்டுன்னு வேல்யூ இருக்குது. அந்த குட்டும் பேடும் கன்கார்டினேட் ஆச்சுன்னா குட் பேட் அப்படின்னு வந்து புது ஸ்ட்ரிங் வந்து வருது. ஸோ குட் பேட் அப்படின்னு வந்து புது ஸ்ட்ரிங் வரும். இந்த குட் பேடுன்ற ஸ்ட்ரிங் வரும்.
இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணுறதுக்கு எனக்கு மறுபடியும் இன்னொரு ஆப்ஜெக்ட் தேவைப்படும். அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து நம்ம ஸ்ட்ரிங் பூல்லேருந்து தான் வரும் வெளியில். ஸ்ட்ரிங் பூல்லேருந்து அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து இப்போ ரிட்டர்ன் ஆகும். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஸோ புது ஆப்ஜெக்ட் இங்கே வந்து வரும். இங்கே இதுக்கு வேல்யூ வந்து குட் பேட் வரும். ஒன்ஸ் இந்த குட் பேட் வந்துட்டுனா இந்த லைன் வந்து இந்த டாட் லைன் கனெக்ட் ஆகும், இந்த லைன் கனெக்ட் ஆகும், இந்த லைன் அழிஞ்சு போயிடும், இந்த லைன் அழிஞ்சு போயிடும், இந்த லைன் அழிஞ்சு போயிடும். ரைட். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்படி தான் நடக்குது. இதுக்கு பேர் தான் வந்து இம்மியூட்டபிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு வேல்யூ குட்டுன்னா அந்த வேல்யூவை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. இந்த கோடை பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாறல, புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி அந்த புது ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த குட் பேடுன்ற வேல்யூ அசைன் ஆகி அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸு இதே ரெஃபரன்ஸுக்கு திரும்ப வருது. அதை தான் நான் உங்களுக்கு பிக்டோகிராஃபிக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுன்னா ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஹேஷ் கோடை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்னோட ஹேஷ் கோடை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே மறுபடியும் நம்ம ஒன்னோட ஹேஷ் கோடை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஹேஷ் கோடும் ஒரே ஆப்ஜெக்டாக இருந்தால் சேமாக இருக்கணும் இல்லையா? இல்லைனா இது வந்து வேறு வேறு ஆப்ஜெக்டாக இருக்கணும் இல்லையா? வேறு வேல்யூவாக இருக்கணும் இல்லையா? ஸோ இது வேறு வேல்யூவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேருந்தே சொல்லிடலாம் இது வந்து ஒரே ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இங்கே வரும்போது மாறி போயிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி இதோட ரெஃபரன்ஸ் வந்து வேறு, இங்கே வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நியூ ஆப்ஜெக்டை எடுக்கும். ஸ்ட்ரிங் பூல்லேருந்து நியூ ஆப்ஜெக்ட் எடுத்து அதுக்கு வேல்யூ குட் பேடுன்னு அசைன் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து ஒன்றுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து ஒன்னோட ஹேஷ் கோட் இங்கேயும் பிரிண்ட் பண்ணும்போது மாறுது. சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. ஸ்ட்ரிங்கோட இம்மியூட்டபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸ்ட்ரிங்கோட இம்மியூட்டபிலிட்டி இப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. இப்போ வந்து குட்டுன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே நான் வந்து வேல்யூவாக மாற்றுறேனே, எப்படி இந்த வேல்யூ மாறுது? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்ட்ரிங்கோட வேல்யூ மாற்ற முடியாது, அது இம்மியூட்டபிள்னு, ஆனால் இங்கே மாறுது, அதுக்கு நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நான் சொன்னதை அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஷின். சரிங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின், ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிலிட்டி பேஸ் பண்ணி. அதே மாதிரி ஸ்ட்ரிங் கிளாஸே எப்படி அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி மெத்தட்ஸ் இன் தி ஸ்ட்ரிங் கிளாஸ் வில் பி இம்மியூட்டபிள். இப்போ ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கீழே போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்கேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ப்ளஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், கன்கேட் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு கன்கேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே கன்கேட் பண்ணி காட்டுறேன். எல்லா மெத்தட்ஸும் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்மியூட்டபிளாக தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்கேட்குள்ளே வந்து 1 OBJ போடலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். கன்கேட்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட லாஜிக், ஒரு பெரிய லாஜிக் இருக்குது. ஆனால் ஃபைனலாக கன்கேட்ன்றது வந்து பேசிக்காக வந்து 2 ஸ்ட்ரிங்கையும் கன்கேட்னேட் பண்ணி ரிசல்ட் கொடுக்க போகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே நியூ ஸ்ட்ரிங்கை தான் க்ரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை மாற்றுறோமோ அந்த மெத்தட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து அவங்க நியூ ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி தான் அனுப்புவாங்க. நியூ ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ண அனுப்பிச்சா தான் அது இம்மியூட்டபிள். ஏன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிங் போச்சு, அவ்வளோதான். ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல, பட் புது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம சேஞ்சஸ்லாம் போட்டு அந்த சேஞ்சஸை வந்து நம்ம ரிட்டர்ன் அனுப்புகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லா மெத்தட்ஸும் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு மெத்தட்ஸ் ரீப்ளேஸ் மெத்தடும் பாருங்கள், பெரிய லாஜிக் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நியூ ஸ்ட்ரிங்குன்னு தான் போடுவாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா பார்க்கலாம். எல்லா மெத்தடும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த மெத்தட்லாம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுதோ அந்தந்த மெத்தட்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ளிட்டு, ஜாயின், லோவர் கேஸ். ஸோ 2 லோவர் கேஸ், லோக்கல் வச்சு பண்ணுறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 2 லோவர் கேஸும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து லோவர் கேஸ் கன்வெர்ட் ஆன ஸ்ட்ரிங்கை வந்து புது ஸ்ட்ரிங்கில் வச்சு தான் அனுப்புகிறாங்க. சரிங்களா?
ஸோ எல்லா மெத்தட்ஸும் வந்து எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ணுதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம புது ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் மெத்தடு, அப்புறம் கேரட் மெத்தடு, ஒரு கேரக்டரையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம், சப்ஸ்ட்ரிங் பண்ணலாம், கன்கேடனேட் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேல்யூ காப்பி பண்ணலாம், தென் ஜாயின் பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட்ன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான மெத்தடு. நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு பார்க்கலாம், வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து கமா இருக்கீங்க. இப்போ நான் கமா பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் யூஸிங் ஸ்ப்ளிட் மெத்தட். ஸோ ஸ்ப்ளிட்டுன்ற மெத்தடுக்குள்ளே நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லிடணும், கமா பேஸ் பண்ணி நீ ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்கிறோம். திஸ் வில் கிரியேட் அ அரே ஃபார் யூ. ஸோ இந்த அரேயில் இது வந்து ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ரைட். ஸோ இப்போ வந்து அது அரேவை நான் பிரிண்ட் பண்ணி ஒரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த ஸ்ப்ளிட் வரும் பாருங்கள், வந்துச்சா? ஒன்று ஒரு லைனில் வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட்ஸ் வித் எடுக்கலாம், சப்ஸ்ட்ரிங் எடுக்கலாம், ட்ரிம் பண்ணலாம். ட்ரிம்னா அதில் இருக்கிற எம்டி ஸ்பேசஸ், ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்து ஏதாவது எம்டி பிளாங்க் ஸ்பேஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் ட்ரிம்மை. ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ ஸ்ட்ரிங்கில் ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம், ஸ்ட்ரிங் பஃபர் போகலாம். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் மியூட்டபிள். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் வந்து மியூட்டபிள் கிளாஸ். ஸோ மியூட்டபிள் கிளாஸ்னால் நீங்கள் ஒரு தடவை இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவை கண்டினியூஸாக நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து ஸ்ட்ரிங் பஃபர். ஸோ ஸ்ட்ரிங் பஃபரில் அப்பன்ன்ற மெத்தட் இருக்கும், ஸ்ட்ரிங்லேயும் அப்பன் மெத்தட் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரிங்கில் நீங்கள் அப்பன் பண்ணிங்கன்னா புது ஸ்ட்ரிங் க்ரியேட் ஆகி தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் போய் அப்பன் மெத்தட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் அப்பன் மெத்தட் இல்லை ஸ்ட்ரிங்கில். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் பஃபர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் மியூட்டபிள். ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவை நீங்கள் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் பஃபர் ஸ்ட்ரிங் பஃபருக்கு வேல்யூ நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம், வாட் எவர் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். ஃபைனலாக வந்து இந்த ஸ்ட்ரிங் பஃபரை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பன் மெத்தடை போய் பார்க்கலாம். அப்பன் மெத்தடை போய் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வர ஸ்ட்ரிங்கை வந்து அப்பன் பண்ணிவிட்டு அதே ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, நியூ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணவில்லை. சரியா? ஸோ அதனால் வந்து இது வந்து மியூட்டபிள், ஒரே ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் தான் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து மியூட்டபிள் கிளாஸ். ஸோ இந்த எல்லாமே அப்பண்ட் ஆகி உங்களுக்கு வேல்யூ வந்துச்சு. ஓகே, அடுத்தது ஸ்ட்ரிங் பில்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஜாவா 5ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் JDK 1.5ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ட்ரிங் பஃபரும் ஸ்ட்ரிங் பில்டரும் ஒரே பர்பஸ் தான். ஸ்ட்ரிங் பஃபரும் ஸ்ட்ரிங் பில்டரும் ஒரே பர்பஸ் தான். ஸோ போத் ஆர் மியூட்டபிள் கிளாஸஸ். ஸோ மியூட்டபிளாக நீங்கள் ஒரே ஆப்ஜெக்டில் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், ரெண்டுமே மியூட்டபிள் கிளாஸ் தான். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங் பஃபர் வந்து இனிஷியலாக எழுதும் போது என்ன பண்ணாங்கன்னா எல்லா மெத்தடும், ஸ்ட்ரிங் பஃபரில் இருக்கிற எல்லா மெத்தடும், இது வந்து ஸ்ட்ரிங் பஃபர் சரியா, எல்லா மெத்தடும் வந்து சின்கர்னைஸ் மெத்தடாக இருக்குது. இங்கே சோர்ஸ் கோடை பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தடும் இங்கே வந்து சின்கர்னைஸ்னு வச்சுருப்பாங்க. ஸோ சின்கர்னைஸ் வந்து நம்ம த்ரெட்டில் வந்து லேர்ன் பண்ணுவோம். கன்கரன்சி பார்க்கும்போது இந்த சின்கர்னைஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம். சின்கர்னைஸ்னால் என்ன அர்த்தம்னா at any point of time only one thread it will allow to go inside this particular method. இதை பற்றி இப்போதைக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது, த்ரெட்டை பேஸ் பண்ணி தான் இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, என்னென்னா ஒரே ஒரு த்ரெட்டு தான் வந்து இந்த மெத்தட் வந்து at any point of time எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகி முடித்த பிறகு தான் அடுத்த த்ரெட் வந்து இந்த மெத்தடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்.
இது வந்து என்னென்னா அன்னெசரியாக வந்து இந்த த்ரெட் இந்த மெத்தடை வந்து லாக் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை லாக் பண்ணும். மெத்தடை லாக் பண்ணாது, ஆக்சுவலாக இந்த ஆப்ஜெக்டையே லாக் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் அப் அண்ட் கால் பண்ணிங்கன்னா எஸ்பியை வந்து லாக் பண்ணியிருக்கோம். அப் அண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு தான் எஸ்பியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அன்னெசரியாக அந்த லாக் வந்து அப்டைன் ஆகி ரிலீஸ் ஆகுது. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம். ஸோ ஜாவா 1.5 என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் இஸ் நத்திங் பட் இஸ் அ காப்பி ஆஃப் ஸ்ட்ரிங் பஃபர். ஸ்ட்ரிங் பஃபரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் ஸ்ட்ரிங் பில்டர்லேயும் இருக்கும், அதே மெத்தட்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரிங் பில்டரில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் வந்து நான் சின்க்ரனைஸ்டு மெத்தட். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் வந்து நான் சின்க்ரனைஸ்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கு வந்து சின்க்ரனைசேஷன் கிடையாது. ஸோ சின்க்ரனைசேஷன் கிடையாதுன்ற போது ஆப்ஜெக்டை லாக் பண்ணி இது ரிலீஸ் பண்ணாது. ஸோ இதில் இருக்க மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்க்ரனைசேஷன் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்க்ரனைஸ்ன்ற கீவேர்டு இல்லை பாருங்கள், இங்கேயும் சின்க்ரனைஸ்ன்ற கீவேர்டு இல்லை. அது மாதிரி இதில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்க்ரனைஸ்ன்ற கீவேர்டு இருக்காது ஸ்ட்ரிங் பில்டரில். ஸ்ட்ரிங் பில்டர் வந்து JDK 1.5 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அன்னெசரியாக லாக் அப்டைன் பண்ணி ரிலீஸ் நடக்காது. இதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேப்பபிலிட்டி வேணும்னா ஆல்வேஸ் யூஸ் ஸ்ட்ரிங் பில்டர். ஸ்ட்ரிங் பில்டரை யூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரிங் பஃபரை யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரிங் பில்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும். ஸ்ட்ரிங் பஃபரில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் சின்க்ரனைஸ்டு, ஸ்ட்ரிங் பில்டரில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் நான் சின்க்ரனைஸ்ட். இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 கிளாஸும் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர். இதை வச்சு நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த சாப்டரில். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிடுச்சு. வில் கோ டு நெக்ஸ்ட் சாப்டர். தேங்க்யூ.